ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் புக் பேக்கில் உள்ள பழமொழி 400 பார்ட் 5 வந்து பார்க்க போகிறோம். வித் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 6th to 10th ஓல்டு புக்கில் உங்களுக்கு கடினமான டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே கடினமான டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன். ஓகே, 21வது பழமொழி, சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு. இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா, தெற்ற பகைவர் இடர்பாடு கண்டக்கால் மற்றுங்கண் ஓடுவர் மேன்மக்கள். இதான் வந்து பாடல் வரி. இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, பாம்பு வந்து அறிவுடையோர் உள்ள சபையில் வந்து கூட்டத்துக்கு போனால் அது வந்து சாவாது. ஏன்னா வந்து அறிவுடையவங்க வந்து அந்த பாம்பை வந்து கொல்ல மாட்டாங்க. அதுபோல் சான்றோர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துன்பப்படுபவர் வந்து தம் பகைவராக இருந்தாலும் அந்த துன்பத்தை வந்து நீக்குவதற்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. ஓகே, இது எளிமையாக எப்படி வந்து இந்த பழமொழிக்கு இந்த பாடல் வரி தான் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னா, பாம்பு நமக்கு பகைவர், பாம்பு நமக்கு பகைவர் அப்படின்னு எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்து, சுரையால அம்மி மிதப்ப. இதுக்கான பாடல் வரிந்து, உரை சான்ற சான்றோர் ஒடுங்கி உரைய நிறையுலர் அல்லார் நிமிர்ந்து. இதான் வந்து பாடல் வரி. இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, சுரை வந்து தாழ்வதும் இல்லை, அம்மி வந்து மிதப்பதும் இல்லை. அதுபோல் வந்து சான்றோருனுடைய பெருமை வந்து ஒரு நாளும் குறைய போவது இல்லை. அதே சமயம் கீழோர் வந்து செல்வராய் நிமிர்ந்தாலும் சிறப்பதில்லை. கீழோருங்கிறது அந்த குணத்தினால குறைவானவர்கள். அவங்க வந்து எவ்வளோ வந்து செல்வந்தராக இருந்தாலும் சிறப்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து கருத்து. இதே எப்படி வந்து எளிமையாக வந்து ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம்னா, சுரை உரை அப்படின்னு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலுங்க. அடுத்து, தமக்கு மருத்துவர் தாம் அப்படிங்கிறதுக்கான பழமொழிக்கான பாடல் வரி, எமக்கு துணையாவார் வேண்டும் என்று எண்ணி தமக்கு துணையாவார். இதனுடைய கருத்து என்னன்னா, தமக்கு உதவி செய்வோரை வந்து தாம் ஆராய்தல் வேண்டும், நமக்கு வேண்டிய நன்மையை நாமே தேடிக்கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. இதை வந்து எப்படி எளிமையான ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம்னா, தமக்கு மருத்துவர் அவர் தான் வந்து எமக்கு துணையாவார், தமக்கு மருத்துவர் தான் எமக்கு துணையாவார் அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்து, தம்மை உடைமை தலை. இதுக்கான இந்த பழமொழிக்கான பாடல் வரி, எண்ண குறைபடா செல்வமும் இற்பிறப்பும் மன்னருடைய உடைமையும். இதான் வந்து பாடல் வரி. இதுக்கான கருத்து என்னன்னா, இப்பிறப்பிற்கும் மறுபிறப்பிற்கும் தம்முடைய தலைவனாகிய கடவுளை உடைமையாக கொள்ளுதலே சிறந்தது. கடவுளை வந்து தன்னுடைய உடைமையாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி வந்து எளிமையான ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம்னா, தம் உடைமை குறைபடா செல்வம், தம் உடைமை குறைபடா செல்வம் அப்படின்னு இந்த கீவேர்டு மூலமாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். அடுத்து, தீனால் திருவுடையார் கில். இதுக்கான பாடல் வரி, இது மண்ணும் தீதன்றி இசைந்ததும் ஆவார்க்கு அது மண்ணும் நல்லதே ஆகும். இதுக்கான கருத்து என்ன அப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்களுக்கு தீமை தரும் நாட்கள் என்பது எதுவுமே இல்லை. இதான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுவோம்ல, அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு அப்படிங்கிறோம் இல்லையா. ஆனால் வந்து நல்ல அதிர்ஷ்டம் உடையவர்களுக்கு வந்து அவங்களுக்கு தீமை தரும் நாட்கள்னு இல்லை, எல்லாமே நன்மை தரும் நாட்கள் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, தீநாள் தீதன்றி, தீநாள்னு இருக்கு இல்லையா, தீநாள் தீதன்றி, அது மாதிரி ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நனி வெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு. பாடல் வரி வந்து, இறப்ப சிறியவர் இன்னா செய்யினும் பிறப்பினால் மாண்டார் வெகுளார். இதுக்கான கருத்து என்னன்னா, ஒரு வெந்நீரால வீடு வேகாது, அதே மாதிரி கீழோர்னால அவர் செய்யும் கொடுமையால் பெரியோர் வந்து சினம் கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, வெந்நீர் சுட்டு இறக்க மாட்டாங்க. வெந்நீர் சுடுவதனால ஒருத்தவங்க வந்து இறக்க மாட்டாங்க, இறப்ப அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ வெந்நீர் சுடுவதனால் இறக்க மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, நாய் மேல் தவிசிடுமாறு. இதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னா, பெரியார்க்கு செய்யும் சிறப்பினை பேணி சிறியாருக்கு செய்துவிடல்.
ஓகேவா? அதுக்கான கருத்து, பெரியோருக்கு செய்யும் சிறப்பினை வந்து நீ என்னதான் சிறியோருக்கு செஞ்சாலும் அவங்களுடைய சிறுமை குணம் அவங்கள்ட்ட அதிகமாக தான் இருக்கும். வேஸ்ட்டு அதுன்னு சொல்கிறாங்க. பெரியோருக்கு வந்து நல்லா பெருமைப்படுத்துறதுங்கிறது வேற. அந்த பெருமைப்படுத்துறத கொண்டு போய் நீங்கள் சிறியோருக்கு செஞ்சீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு கீழ்த்தரமான குணம் தான் இருக்கும், சிறுமை குணம் தான் இருக்கும். அது வேஸ்ட்டுன்னு சொல்ல வர்றாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இந்த பாடல் வரியை எப்படி எளிமையாக ஞாபகம் வைத்து கொள்ளலாம்னா, பெரியோருக்கு உள்ள நற்குணங்கள் நாய்க்கு இருக்கும். அப்போ நாயின்னு வந்ததும் உங்களுக்கு பெரியார் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.